வணக்கம். ஓம் மகா செல்வ கணபதி பகவான் அருளால் துலா ராசி நேயர்கள் இல்லத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நல்ல ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுளும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்க முருகப்பெருமான் அருள் புரியட்டும், விநாயகப் பெருமான் அருள் புரியட்டும். குரோதி ஆண்டு ஆடி மாதம் 24ஆம் தேதி அஸ்த நட்சத்திரம். இன்று அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம், தட்சிணாயன காலம். இது தட்சிணாயன காலத்தில் நாம் இதற்கு முன்பு செய்தது ஏதாவது தடை இருந்தால் இப்பொழுது அது நடக்கக்கூடிய நல்ல நேரம். இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள், சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான், 5ல் சனி, பஞ்சம சனி. ஒரு சிலர்களை பஞ்சம சனி பாடாப்படுத்துகிறது. எப்படி பார்த்தீங்கன்னா, விஷம் கலந்து பேசும் மனிதர்கள், ஒரு சில மனிதர்கள் வீட்டுக்கு வந்தாலோ அல்லது அவர்களை நாம் பார்க்க போனாலோ, அவங்க வீட்டுக்கு போனாலோ ஒரு பேட் வைப்ரேஷன் உண்டாகும். சில பேரை பார்த்தா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இது அது போன்ற மனிதர்களை தவிர்ப்பது நல்லது. துளாராசினியர்கள் அது துளாராசி எல்லாவற்றையும் ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய துளாராசினியர்கள். ட்ரை டு அவாய்ட் நெகட்டிவ் பர்சன்ஸ். காரணம் என்னன்னா, உங்கள் ஜாதகம் வலிமையாக இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட கெட்ட மனிதர்கள் உங்களை நெருங்கினாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கே. கெட்டது நடக்கும், அவங்களே அவங்க நினைச்சது நடக்காம தோல்வியோடு போவாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, 6ல் ராகு நல்ல பாவகரங்கள் 6ஆம் இடத்தில் வருவது யோகம். துளாராசி நேயர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அதாவது ஒரு 60% அந்த ராசியை சேர்ந்தவர்கள் அந்தந்த வயதிற்கு ஏற்றாற்போல் கஷ்டங்களை பட்டு கொண்டிருக்கிறார்கள். படிக்கின்றவர்களுக்கு கல்வியில் பிரச்சனை, வேலைக்காக முயற்சி செய்வர்களுக்கு வேலை இல்லாமல் தவிக்கும் பிரச்சனை, காதல் செய்தவர்களுக்கு அதில் சிக்கல்கள், திருமண வாழ்க்கையில் சில ஏமாற்றங்கள், தொழில் நஷ்டம், எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனை ஆட்டி படைக்கக்கூடிய 3 எழுத்து கடன், அதுவும் பலவிதமான பாதிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறது துளாராசினியர்களுக்கு. ராகு 6ல் இருப்பது யோகம். ராகு பகவான் செல்வத்தை கொடுக்கும் தெய்வம். அது குருவோடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. குருவோட வீட்டுக்குள்ளே இருப்பதால் ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு துளாராசினியர்கள் ராகு பகவானுக்கும் அந்த ராகு பகவான் நன்மையை தர வைக்கக்கூடிய தெய்வம் எஜமான் துர்க்கையம்மன். துர்க்கையம்மனை வழிபடுவது துளாராசினியர்களுக்கு நல்ல பல மாற்றங்கள் ஏற்படும். 8ஆம் இடத்தில் தனாதிபதி மறைந்து உள்ளார். பண நெருக்கடி அதிகமாக இருக்கும், கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கும். தனகாரகன் குடும்பாதிபதி மறைந்து உள்ளார். அவரே உங்களுக்கு கலத்திரஸ்தானாதிபதி. மனைவி என்ற உறவுக்கும் கணவன் என்ற உறவுக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7 கலத்திரஸ்தானாதிபதி, மாங்கல்ய ஸ்தானாதிபதி மறைந்து உள்ளார். கணவன் மனைவி உறவில் எதிர்பாராத சில சிக்கல்கள், தேவையில்லாத சிக்கல்கள் அடுத்தவர்களால் ஏற்படும். கவனமாக இருங்கள். அது வராமல் இருக்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவானுக்கும் முருகப்பெருமானையும் வழிபடுவது யோகம் உண்டாகும். கடகராசிக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய தெய்வம் செவ்வாய். உங்கள் ராசிக்கு அதிபதியும் உங்கள் ராசிக்கு தனாதிபதி செவ்வாய், அவரே கலத்திரஸ்தானாதிபதி. வாழ்க்கை துணை
பார்ட்னர், தொழில் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், அதை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அதற்கு அதிபதி முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக நல்ல பல மாற்றங்கள் வரும். உங்கள் சுய ஜாதகங்கள் வெவ்வேறாக அதாவது எல்லோருக்கும் ஒரே கிரகங்கள் இருக்காது. ராசிகள் ஒன்றாக இருந்தாலும் நட்சத்திரங்கள் மாறுபடும். நட்சத்திரங்கள் ஒன்றாக இருந்தாலும் லக்னங்கள் மாறுபடும். லக்னங்கள் ஒன்றாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாறி மாறி இருக்கும். அதனால எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ 8ஆம் இடத்துல குரு பகவான், அவரே 6 கூடையோ 3 கூடையவன் குரு பகவான். குரு பொதுவாகவே இயற்கை சுபர். குரு பொன்னவன். குரு செல்வங்களை வாரி கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு பகவான். அந்த தெய்வம் மறைந்து உள்ளது. குரு பகவானை வழிபட வேண்டும். நான் துலா ராசிக்காரர், எனக்கு ஒரு ஜோசியர் சொன்னார், நான் குருவை வழிபடக்கூடாது. எங்கள் துலா ராசிக்கு அதிபதி தேவகுரு சுக்கிர பகவான். இவர் அசுரகுரு துலா ராசிக்கு அதிபதி. ஆனால் அவர் தேவகுரு. தேவகுருக்கும் அசுரகுருக்கும் ஆகாது. ஆகையால் குருவை வழிபடாதுன்னு சொன்னாங்க. அப்படி ஏதோ ஒரு கணக்கில் சொல்லியிருக்கலாம். அதை நான் எதுவும் சொல்லலை. குரு பகவான் பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களுக்கும், ஒரு மனிதனுக்கு என்னென்ன இல்லை, உடல் நலம் ஆரோக்கியம் பிரச்சனையாக இருக்கிறது என்றால் குருவோட அருள் இருந்தால் நிச்சயமா அந்த உடல் ஆரோக்கியம் தீரும். திருமணம் ஆகவில்லை என்றால் திருமண பாகியம் உண்டாக நல்ல வரன் கிடைக்க அந்த குரு பகவானை வியாழக்கிழமை அன்று குரு நவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபடுவது நன்மைகளை கொடுக்கும். குடும்ப பிரச்சனைகள் இருக்கு, எதிரிகள் இருக்கு, வழக்குகள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க குரு பகவானை கும்பிடணும். வழக்குகளை ஜெயிக்கிறதுக்கு இரு தெய்வம் ஒன்றாக காட்சி கொடுக்கக்கூடிய கடவுள் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அதே குருஸ்தலம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அந்த கோயில் ஸ்தலம் குருஸ்தலம். அவரை வழிபடுவதால் செவ்வாய் நிலம், வீடு, வழக்குகள், கேஸு, அதாவது ஹைகோர்ட்டில் கேஸ் இருக்கு, சொத்து கேஸ் இருக்கு, இல்லை எந்த கேஸாக இருந்தாலும், விவாகரத்து கேஸாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது யோகம் உண்டாகும். 10ஆம் இடத்தில் சூரியன், 11ஆம் அதிபதிக்கு 11ஆம் வீட்டிற்கு அதிபதியான சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 12ஆம் இடத்தில் கேதுவும் சந்திரனும். சுக்கிரன், அதாவது துலா ராசிக்கு ஒரு நெருக்கடிகள் அதிகமாக இருந்தாலும் சில தளர்வுகள் நிச்சயம் உண்டு. 11ஆம் இடத்தில் லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் வந்தாலும் நன்மை செய்யும். உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான், அவர் லாபஸ்தானத்தில் உள்ளார். சுக்கிரன், ராசிக்கு அதிபதி சுக்கிரன், 8 கூடையவனும் அவரே தான். செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் அன்னை மகாலட்சுமி, ஸ்ரீரங்கநாத பெருமாள். அந்த கடாட்சம் இப்பொழுது உண்டாக போகிறது. கணவன் மனைவி உறவில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஒற்றுமை கிடைக்கும், நிறைய நன்மைகள் உண்டாகும். இந்த தருணம் குரு பகவானை வழிபடுங்கள். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். உங்கள் குருவின் பார்வை மிக மிக அவசியம். சுப விரயமாக 12ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து கொண்டு 12ஆம் இடமான கன்னிராசியின் மீது பார்வை. இப்போ குரு சந்திரன் மீது பார்வை பதிவதால் குரு சந்திர யோகம். அடுத்து தனகாரகன் மீது குருவின் பார்வை. உங்கள் ராசிக்கு செல்வங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் செவ்வாய் வீட்டின் மீது குருவின் பார்வை. அடுத்து சுகாதிபதி சனீஸ்வர பகவான் வீட்டின் மீது பார்வை. உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய நல்ல நேரம். ஆஞ்சநேயர் பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து துளசி அர்ச்சனை செய்யுங்கள், நல்ல மாற்றங்கள் உண்டாகும். ஓம் ஸ்ரீ ராம ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம வரானானேன் ஸ்ரீராமஜியம் 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 என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள். கல்லூரி மாணவர்களுக்கு 11ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து இன்னும் ஒரு சில வாரங்களில் செவ்வாய் தனாதிபதி பாக்கியஸ்தானத்திற்கு இடம்பெயர்ச்சி ஆவார்.
பாக்கியஸ்தானத்தில் வரும் பொழுது உங்களுக்கு வந்து அதாவது அரசு துறையில் வேலைவாய்ப்பு அதற்காக முயற்சி செய்வர்களுக்கு அந்த அரசு துறையில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அல்லது நீங்கள் பணிபுரியும் இடத்திலிருந்து ப்ரமோஷன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆண் குழந்தை பிறக்கவில்லை என்று கவலைப்படுபவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். பெண் குழந்தை அழகான பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு அந்த குழந்தை உண்டாகக்கூடிய நல்ல நேரம். இப்போ குரு மறைஞ்சிருக்கிறார், அதுதான் ஒரு மைனஸ். அவர் வந்து குரு நவகிரகத்தில் கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கெட்ட மனிதர்கள், உங்களுக்கு கெடுதல் செய்யும் நண்பர்கள், கெடுதல் செய்யும் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய சக பணியாளர்கள், அல்லது உங்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டு பாம்பு போல் கொத்தி கொண்டிருக்கும் சில தேவையற்ற உறவுகள், அது போன்ற நபர்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க. நீங்கள் விலகி போயிடுங்க. ஒருத்தர்கிட்ட மோதுறதை விட ஒருத்தர்கிட்ட விலகி இருப்பது நமக்கு பலம். மோதுனா அது சேதாரம், மோதுனா அது அசிங்கம், அவமானம், கெட்ட எனர்ஜி, நமக்கு அந்த சிந்தனை வந்து அதை விட புத்திசாலித்தனம் எதுவென்றால் ஒதுங்கி இருப்பது. ஆகையால் துலா ராசினியர்கள் வாழ்க்கையில் சுப மாற்றங்கள் உண்டாக உங்கள் ராசிக்கு அதிபதியான ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுங்கள். இதற்காக நீங்கள் ஸ்ரீரங்கம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ரீரங்கத்தில் இருப்பவர்கள் அந்த பகவானை எளிதில் தரிசனம் செய்யலாம். அங்கு வேற நீங்கள் எந்தெந்த பகுதியில் இருக்கீங்களோ அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் ரங்கநாதர் படுத்துட்டு இருப்பார். அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதால் கணவன் மனைவி உறவு பிரியாமல் இருக்கும். இது நான் வழிபட்டேன், எனக்கு நடக்கலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு முறை வழிபட்டால் மட்டும் போதாது. ஒரு நோய் தீர வேண்டும் என்றால் தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் இல்லை 1 மாதம் 6 மாதம் அப்படின்னு அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி மருந்தை சாப்பிடணும். அப்போ குரு இப்போ மறைஞ்சிருக்கார். மாதம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை குரு பகவானை வழிபடுங்கள். லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். எதிரிகள் விலகுவார்கள். எதிரிகள் உங்களுக்கு துரோகம் செய்ய நினைப்பவர்கள், குழி தோண்ட நினைப்பவர்கள் விலகி போவார்கள். கர்மா யாரையும் விடாது. துளாராசினியர்களுக்கு நல்ல சுப மாற்றங்கள் உண்டாக இறைவன் அருள் புரியட்டும். நன்றி. எல்லா மத கடவுள்களும் துளாராசியில் உள்ள எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் நன்மைகள் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.